வெற்றி பெற்ற நபர்கள், செலிபிரிட்டிஸ் இவங்க எல்லாம் காலையில எழுந்ததும் என்னென்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸசைஸ், புக் ரீடிங், மெடிடேஷன், பிளான் யுவர் டே, விசுவலைசேஷன், இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்களை பண்றாங்க. அதே மாதிரி காலையில எழுந்ததும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த வகையில காலையில எழுந்ததும் நம்ம பண்ணவே கூடாத ஒரு 5 விஷயங்கள் என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹிட்டிங் த ஸ்னூஸ் பட்டன். நாம் எந்திரிக்கும் நேரத்தை 5 நிமிடம் தள்ளி போடுவதிலிருந்து நம் முதல் தோல்வி ஆரம்பமாகிறது. காலையில அலாரம் அடிச்ச அடுத்த நொடியை எந்திரிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. இந்த ஸ்னூஸ் பட்டன் கான்செப்ட் தான் நிறைய பேருடைய தோல்விக்கே காரணம். பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தும், கடின உழைப்பு இருந்தும் சில பேர் வெற்றி அடையாமலே இருப்பாங்க. அதற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் காரணமா இருக்கும். ஸ்னூஸ் பட்டனை திரும்ப திரும்ப காலையில அமுக்கும் போது ஒரு விதமான எரிச்சல் மனநிலை உங்களுக்குள்ள உருவாகும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி மன அழுத்தத்தோட எந்திரிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. காலையில ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா 6:30 மணில இருந்தே அலாரம் வச்சிருப்பாங்க. 6:35, 6:40, 6:45, 6:50 அப்படின்னு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் அலாரம் வச்சு அணைச்சு 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 அரை மணி நேரம் கழிச்சு எந்திரிப்பாங்க. இது ரொம்ப தவறான பழக்கம். அலாரம் அடித்த அடுத்த நொடியே நீங்க எந்திரிச்சிடணும். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி போன்ல அலாரம் வைக்காம சின்ன டைம் பீஸ் வாங்கி அதை பக்கத்துல வச்சுட்டு படுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன டைம் பீஸ்ல அலாரம் வைக்கும்போது நம்மளால ஸ்னூஸ் பட்டனை அழுத்த முடியாது. அதனால உடனே எந்திரிச்சிருவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அலாரம் வைக்கும்போது 6:30, 6 o'clock, 5:30 அப்படின்னு ரவுண்ட் நம்பரா வைக்காம ஸ்பெசிபிக் நம்பரா வைங்க. 5:31, 5:22, 5:13, 6:03, 6:12 இந்த மாதிரி ஸ்பெசிபிக் நம்பரா அலாரம் வைங்க. இப்போ நான் சொன்ன நம்பர்ல எல்லாம் ஒரு காமனான விஷயத்தை நோட் பண்ணீங்களா? 5:31 5 + 3 + 1 = 9. 5:22 5 + 2 + 2 9. 9 இஸ் a மேஜிக் நம்பர். 9 ஏன் ஒரு மேஜிக் நம்பர் அப்படின்னு நெட்ல தேடி பாருங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கூட்டுத்தொகை 9 வர்ற மாதிரி ஒரு டைம்ல அலாரம் வச்சு அலாரம் அடிச்சு 5 நிமிஷத்துல நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள்ல மேஜிக் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. நானும் நம்புறேன். எனக்கும் நிறைய முறை நடக்கவும் செஞ்சிருக்கு. இதை ஒரு 20 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதிசயங்களும் அற்புதங்களும் உங்களுக்கும் நடக்கும். 2வது பாயிண்ட், செக்கிங் போன் இமீடியட்லி. இந்த உலகத்துல உள்ள 80% பேர் காலையில எழுந்ததும் போன் பார்க்கறத வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனால் 20% பேர் காலையில எழுந்ததும் போனை பார்க்கவே மாட்டாங்க. ஆச்சரியமான உண்மை என்னன்னா, அந்த 20% பேர் தான் வெற்றியாளர்களா இருக்காங்க. ரீசெண்டா கூட ஒரு ஆய்வு நடத்துறாங்க. மிகப்பெரிய நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் இந்தியாவிலே கடினமான தேர்வுகளான UPSC எக்ஸாம், CA எக்ஸாம், JEE இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மாசத்துக்கு 10 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பிசினஸ் முதலாளிகள். இவங்க கிட்டலாம் நீங்க காலையில எழுந்ததுல இருந்து எப்போ உங்க போனை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்ட போது பெரும்பாலான நபர்கள் மினிமம் 90 நிமிஷம் கழிச்சு தான் நான் போனே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில எழுந்ததுல இருந்து 1 மணி நேரத்துக்கு நான் போனையே தொடமாட்டேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நபர்கள் காலையில எழுந்ததுல இருந்து 3 மணி நேரத்துக்கு நான் போனை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றவங்க, டாப் எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களே காலையில போன் பார்க்கறது இல்லை. ஆனா நான் போன் பார்க்கலன்னா உலகமே இருண்டுரும், போன்ல தான் எல்லாமே முக்கியமான இருக்கு அப்படின்னா நிறைய பேர் காலையில போனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் 80% சராசரி மனிதர்கள் வாழ்ற வாழ்க்கையை நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். போன் பார்க்காத மீதம் 20% பேர் வெற்றியாளர்கள் வாழ்ற வாழ்க்கையை வாழ்றாங்க. நீங்களும் அந்த வெற்றியாளர்கள் லிஸ்ட்ல சேரணும் அப்படின்னா காலையில எழுந்ததும் போன் பார்க்காதீங்க. 3வது பாயிண்ட், ஸ்டேயிங் இன் பெட் டூ லாங். சில பேர் காலையில சீக்கிரமே எந்திரிச்சிருவாங்க, ஆனாலும் ரொம்ப நேரம் பெட்லயே உட்கார்ந்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா பெட்லேயே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பெட்லேயே உட்காந்து மூச்சு பயிற்சிகள் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. இதையெல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நம்ம பெட்ல இருந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப பெட்டு பக்கம் போகவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால் எழுந்த உடனே உங்களுடைய படுக்கையை நீங்கள் மடித்து வைக்கும்போது உங்களுடைய மூளையில் ஒரு விதமான டோபமைன் சுரக்குது. ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ண புத்துணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களை நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எழுந்த உடனே படுக்கையை மடித்து வச்சுருங்க. ஒரு வேளை நீங்கள் கட்டிலில் படுக்கிறவங்களா இருந்தால் கூட அந்த நீங்கள் போத்தி இருந்த பெட்ஷீட்டை மடிச்சு வைங்க. உங்களோட பெட் ஸ்ப்ரெட்டை மறுபடியும் அழகாக விரிச்சு வைங்க. ஒரு முறை எழுந்த பிறகு மறுபடியும் பெட்டில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய அன்றைய நாளின் எனர்ஜியை பாதிக்கும். 4வது பாயிண்ட், ட்ரிங்கிங் காஃபி ஆர் டீ இமீடியட்லி. காலையில் எழுந்ததும் டீ அல்லது காஃபி குடிச்சாதான் அந்த டேவே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
டீ காஃபி குடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கக்கூடாது. அதற்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சு நிறைய தண்ணி குடிங்க, இல்லை மோர் குடிங்க. இந்த மாதிரி உங்கள் வயிற்றுக்கு நல்லது செய்யக்கூடிய நீர் ஆகாரம் தண்ணியை குடித்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு வேணும்னா டீ காஃபி குடிங்க. முடிஞ்ச அளவு அந்த டீ காஃபியில் வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் காலையில் குடிங்க. சுகர், வெள்ளை சர்க்கரை உங்களுடைய மூளையை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி காலகட்டத்தில் ஹார்ட் ஒர்க்கெல்லாம் முக்கியம் இல்லைங்க, ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜிஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு உங்களோட மூளை துரிதமாக இயங்கணும். மூளை துரிதமாக இயங்கணும் அப்படின்னா நம்ம மூளையை பாதிக்கக்கூடிய எந்த வகையான உணவுகளையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதில் முதல் உணவு வெள்ளை சர்க்கரை தான். காலையில் எழுந்ததும் 2-3 டீஸ்பூன் சுகர் போட்டு டீயோ காஃபியோ குடித்தோம் அப்படின்னா நம்மளோட மூளை அதனால் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காலையில் எழுந்ததும் ஒரு 1 மணி நேரத்துக்கு டீ குடிக்காதீங்க. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுகர் இல்லாமல் வேணால் டீ குடிங்க. 5வது பாயிண்ட்டு, திங்கிங் அபவுட் ப்ராப்ளம்ஸ் ஆர் பாஸ்ட். காலையில் எழுந்ததும் நம்மளோட பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறது, நம்மளோட பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறது, வருத்தப்படுறது, இது உங்களோட அந்த டேவோட எனர்ஜியை கடுமையாக பாதிக்கும். காலையில் எழுந்ததும் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் செஞ்ச தவறுகளை பற்றி நினைக்காதீங்க. நம்ம இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிங்க. காலையில் எழுந்ததும் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு 1 மணி நேரமும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அன்றைய தினத்தை திட்டமிடுங்க. நல்ல புத்தகங்களை வாசிங்க, ஏதாவது ஒரு பசில் சால்வ் பண்ணுங்கள், உங்களோட மூளைக்கு ஏதாவது வேலை கொடுங்க, மூளையை ஆக்டிவாக வச்சுக்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். உங்களோட வழக்கமான வேலைகளை இன்னும் விரைவாக செய்கிறது எப்படி, இல்லை இன்னும் சிறப்பாக செய்கிறது அப்படின்னு புது ஸ்ட்ராட்டஜிஸை யோசிங்க. அதை விட்டுட்டு நம்ம செஞ்ச தவறுகளை நினச்சோம் அப்படின்னா அந்த டேவோட எனர்ஜி நம்ம லாஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். காலையில் எழுந்ததும் எதுவுமே நெகட்டிவாக யோசிக்காதீங்க. அவ்வளவுதாங்க. இந்த 5 விஷயங்களை காலையில் எழுந்ததும் பண்ணாதீங்க. இப்போ ஒரு சின்ன ரீகேப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஹிட்டிங் த ஸ்னூஸ் பட்டன் ரிப்பீட்டட்லி. காலையில் ஸ்னூஸ் பட்டனை அமுக்காதீங்க, அலாரம் அடித்தோடனே எந்திரிங்க. அலாரம் வைக்கும்போது கூட்டுத்தொகை 9 வர மாதிரி ஸ்பெசிஃபிக் நம்பரை வைங்க. 2வது பாயிண்ட்டு, செக்கிங் ஃபோன் இமீடியட்லி. காலையில் எழுந்ததும் ஃபோன் பார்க்காதீங்க. 3வது பாயிண்ட்டு, ஸ்டேயிங் இன் பெட் டூ லாங். காலையில் எழுந்த பிறகு பெட்டில் உட்காந்துருக்காதீங்க. 4வது பாயிண்ட்டு, ட்ரிங்கிங் காஃபி ஆர் டீ இமீடியட்லி. காலையில் எழுந்த பிறகு டீ காஃபி குடிக்காதீங்க, தண்ணி மோர் நீர் ஆகாரங்கள் குடிங்க. 5வது பாயிண்ட்டு, திங்கிங் அபவுட் ப்ராப்ளம்ஸ் ஆர் பாஸ்ட். காலையில் எழுந்த பிறகு உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனைகளை பற்றியும் கடந்த கால தவறுகளை பற்றியும் யோசிக்காதீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு மட்டும் யோசிங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் காலையில் எழுந்தது நம்ம பண்ணக்கூடாத 5 விஷயங்கள். இதை எப்போதும் பண்ணாதீங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். என்பதெல்லாம் உயர்வு. இரும் காற்றை போலவா நீ தடைகள் உடைத்து வா, நீ படைகள் எடுத்து வா, நெஞ்சுள்ளே வெடிக்கும் காத்திருந்த எரிமலை